கோவை மாவட்டம் டாடாபாத் 3வது வீதியில் கோவை ஈரோடு மாவட்ட திராவிட பஞ்சாலை தொழிலாளர்கள் சங்க கட்டடம் உள்ளது. மதிமுக பிரிந்தபோது தொழிற்சங்க தலைவர் துரைசாமி அங்கு சென்றதால் இந்த அலுவலகம் மதிமுக வசம் வந்தது. 10 ஆண்டு இடைவெளிக்கு பின் மதிமுக தொழிற்சங்கத்தினர் திமுக பக்கம் சாய்ந்தனர். அப்போது பாண்டியன் என்பவர் கோர்ட்டில் வழக்கு தாக்கல் செய்ய கோர்ட் அளித்த தீர்ப்பு திமுக தொழிற்சங்கத்துக்கு சாதகமாக இருந்தது. பிரச்சனை மீண்டும் பூதாகரமானது. இதை எதிர்த்து மதிமுகவினர் கோர்ட்டிற்கு செல்ல மதிமுக தொழிற்சங்கத்திற்கு ஆதரவாக தற்போது தீர்ப்பு வந்துள்ளது. நாங்கள் தான் அந்த சங்கத்தை பராமரிக்க வேண்டும் என்றும் எங்களுக்கு எந்தவிதமான இடையூறும் செய்யக்கூடாது என்றும் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே 1997ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்திலே நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்த நேரத்தில் வருவாய்த்துறையை சார்ந்தவர்களும் காவல்துறையை சார்ந்தவர்களும் அரசாங்கத்திற்கு அரசியல்வாதிகளுக்கு நடனமாடக்கூடாது என்று குறிப்பிட்டார். அதை போல இன்றைக்கு காவல்துறை நடந்து கொண்டிருப்பதை கண்டிக்கக்கூடிய காரியமாகும். கோர்ட் அளித்த தீர்ப்புடன் கோவை மாநகர போலீஸ் கமிஷனரை சந்தித்த மதிமுக தொழிற்சங்கத்தினர் கட்டடத்தை பெற்றுத்தர மனு கொடுத்தனர். பேச்சு நடத்தி கட்டடத்தை பெற்றுத்தர ஆவண செய்வதாக கமிஷனர் உறுதியளித்தார். தொடர்ந்து சட்ட ரீதியான நடவடிக்கையும் அறப்போராட்டத்தின் மூலமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளையும் நாங்கள் தொடர்ந்து எடுத்துக் கொண்டுதான் இருப்போம். செம்மொழி மாநாடு நடைபெறுகின்ற காலம் வரை இதற்கு முடிவு ஏற்படவில்லை என்றால் செம்மொழி மாநாடு இந்த கோவை நகரத்திலே ஒழுங்காக நடைபெறாது என்ற அளவிற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். மாறி மாறி சிலர் கட்சி மாறிக்கொண்டிருக்க இரு கட்சிகளிடையே நடக்கும் இந்த கூத்து கோவை வாசிகளுக்கு நல்ல பொழுதுபோக்காக மாறிக்கொண்டிருக்கிறது. வேறென்ன சொல்ல, அரசியலில் இதெல்லாம் சகஜம்தான்.